தற்போதைய சூழ்நிலையில் சென்னை என்ற பெயரை கேட்டதும் ஐயோ கனமழை, பேய்மழை என்றுதான் பலரும் கூறுவர். ஊர் எங்கு, ஏரி எங்கு, கடல் எங்கு என்றும் சற்றும் வித்தியாசம் தெரியாமல் சென்னையும் அதன் சுற்றியுள்ள நகரங்களும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. எங்கு நோக்கினும் வெள்ளம். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அலறலையும் கண்ணீரையும் பரிதவிப்பையும் பார்க்கும் பொழுது கல் நெஞ்சம் படைத்தவர்கள் கூட மழை நீராய் உருகிவிடுவர். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கு இடமில்லாமல் அலையும் மக்கள் படும் துயரத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. எத்தனையோ சாதனைகளையும் பெருமைகளையும் படைத்த சென்னை இந்த மழை சாதனையும் அதனோடு சேர்த்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள் கற்பனைக்கு எட்டாத விலைகளில் விற்கப்படுகின்றன. தீவாய் தனித்து விடப்பட்டிருக்கும் சென்னையில் சிக்கித் தவிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பஸ், ரயில், விமானம் என ஒட்டுமொத்த போக்குவரத்தும் முடங்கி கிடக்கின்றன. தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டு, குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் மக்கள் படும் பாட்டை பார்க்கும்போது சென்னை தனி தீவுதான் என சிந்திக்க தோன்றும். குடிப்பதற்கு பால் இல்லை என அழும் குழந்தைகள், மருத்துவ வசதி கிடைக்காமல் அவதியுறும் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் படும் அவஸ்தைகள், உறங்க இடமில்லாமல் ரோட்டோரமாகவும் இடிந்த கட்டிடங்களிலும் மண்டபங்கள், பள்ளிகள் என தற்போதைக்கு தஞ்சமடைந்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை அசோக் நகர், KK நகர், சைதாப்பேட்டை, மவுண்ட் ரோட் போன்ற பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், முடிச்சூர், வேளச்சேரி, பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகள் மிக கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த கனமழையால் சென்னையில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் மேலும் கனமழை நீடிக்கும் என வானிலை அறிக்கைகள் கூறுவதால் சென்னை மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இந்த வாட்டி தான் அதிகமான வெள்ளம். 2005 விட 2004 விட இந்த வெள்ளம் வரல சார். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப அதுமாரி அளவுக்கு மாரி மக்களை எதிர்பார்க்காத அளவுக்கு தண்ணி இந்த வாட்டி. ஃபஸ்ட்டு பெஞ்ச மழையில் கூட இவ்வளோ தண்ணி வரல சார். நார்மலாக தண்ணி வந்தது. சும்மா இந்த தெருவுலேயே தண்ணி வந்தது, மற்ற தெருவில் தண்ணி இல்லை. ஆனால் இந்த வாட்டி ஃபுல்லாக 1வது தெருவுலேருந்து 6வது தெரு வரைக்கும் தண்ணி சார். காப்பாற்று வரைக்கும் ஒரு 50 பேரை காப்பாற்றுவோம் சார். நான் காப்பாற்றினோம் ஃபுல்லாக வந்து ஆண்டிகிராஃபு, வயசானவங்க, கை குழந்தை, பிறந்த 10 மாதம் கை குழந்தைங்க, இதுமாரி தான் நான் ஃபுல்லாக காப்பாற்றுனது.